இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் HELLOன்னு அப்பெண்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதை வந்து அலர்ட் பண்ணாமல் சிஎல் பண்ணுமாமா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 ஃபிங்கர்ஸ் கண்ட்ரோல் Z பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அந்த பழைய ப்ரோக்ராமை கொண்டு வந்துடும். நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? வந்துருச்சா? இதை பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் டைப் பண்ணது அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே என்னாச்சு, அலர்ட் ஆச்சு. ஞாபகம் இருக்கா இந்த ப்ரோக்ராம்? இப்போ 2 இது இருந்துச்சு. நான் வந்து என் நேம் அடிச்சுட்டு இதை கொடுத்தேன்னா உடனே அது அலர்ட் ஆகும். ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரோக்ராம் எடுத்து அலர்ட்டுக்கு பதிலாக சிஎல் ஆகணும். அப்போ அலர்ட்டுக்கு பதிலாக சிஎல்னு போட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்துடும். புரிஞ்சிச்சா? ஒபாமான்னு கொடுப்போம், ஏன் என் பேரையே கொடுக்கணும்? வந்துருச்சா ஒபாமான்ட்டு? அவ்வளோதான். அதாவது சிஎல்குள்ளே கொடுத்தா இங்கே வருது, அலர்ட்டுக்குள்ளே கொடுத்தா இங்கே வருது. அது புரிஞ்சிச்சா? இதுதான் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ். எப்படி நாம் சிஎல்க்கு இப்படி ஒரு கோட் எழுதியிருக்கோமோ அந்த மாதிரி எவனோ ஒருத்தர் அலர்ட்டுக்கு இப்படி வரணும்னு ஒரு கோட், எவனோ ஒருத்தர் இப்படி வரணும்னு கோட் எழுதியிருப்பார்.